என்ன விஷயம்? இங்க நின்னுட்டு இருக்க? உன்னை பார்க்கதான். ஏன், என்ன விஷயம்? வீட்ல அக்காக்கு ஏதாவது பிரச்சனையா? ஆஹா, மதினி நல்லா தான் இருக்காங்க. வேற என்ன? அது வந்து என்னன்னு சீக்கிரமா சொல்லு, எனக்கு டைம் ஆகுது, நான் ஆபீஸ்க்கு போகணும். இல்ல, அது ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? காசு ஏதாச்சும் வேணுமா? கடன் கேட்க வந்தியா? ஏய், அதெல்லாம் இல்ல. நான் ஏன் உன்கிட்ட காசு கேட்டு வரேன்? அப்புறம் வேற என்ன? சும்மா வந்து என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. என்ன சொல்லணுமோ அதை சீக்கிரமா சொல்லு. அது வந்து நான் வந்து அது உன்னை எதுக்கு மென்னு முழுங்குற? ஆ? எப்பவுமே பேச ஆரம்பிச்சா டன் கணக்குல பேசுவ. இன்னைக்கு என்ன வார்த்தையே வர மாட்டேங்குது? அது வந்து என்ன வந்து போய் சொல்லிட்டு இருக்க? ஏய், என்ன கொஞ்சம் பேச விடுறியா? அதான் நீ பேச மாட்டேங்கிறியே. இப்ப என்னதான் வேணும்? ஆ, நான் நான் அது வந்து நான் உனக்கு கேட்ட உண்மையை சொல்லுவியா? எனக்கு எப்பவுமே உண்மையை பேசிதான் பழக்கம். உனக்கு எப்படிப்பட்ட பையனை பிடிக்கும்? என்னது? இல்ல, இப்போ உன் வீட்டுல கல்யாண பேச்சுலாம் எடுத்திருக்காங்கல்ல, அதுக்கு நீயும் வந்து மாப்பிள்ளைய பார்க்க போறியா? எனக்கே இன்னைக்குதான் எங்க அம்மா காலையில கூட்டிட்டு வந்து காட்டியிருக்காங்க. அதை விடு. உன் மனசுல என்ன இருக்குன்னு யாராவது கேட்கணும்ல. மீனாட்சி, சொல்லு. ஒரு பையன் எப்படி இருந்தா உனக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன்? அவன் நல்லவனா இருக்கணும். ஓகே. என்னப்பா ரோட் சைடு ரோமியோ, இங்க ஏதாவது என்ன சாவு ஊர்வலம் போச்சா? இல்ல பூவெல்லாம் குட்டியிருக்கே, அதான் கேட்டேன். சரி, உனக்கு இங்க என்ன வேலை? ஏன், இந்த ரோடு உங்க தாத்தா போட்டதா? நான் எங்க நின்னா உனக்கு என்ன? அது ரோட்ல நிக்கிறது தப்பு இல்ல, வேலை வெட்டி இல்லாதவன் அங்கதானே நிப்பான். பட் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கூட பேசிட்டு நிக்கிற பத்தியா, அது தப்பு. இனிமே மீனாட்சி பின்னாடி சுத்துறது, அவகிட்ட பேசுறது, அவளை மீட் பண்றது, இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிரு. அத சொல்ல நீ யாரா? அவ ஹஸ்பண்ட் ஆக போறேன்ல, அவ என் ஒய்ஃப் ஆக போறான். என் ஒய்ஃப் ரோட்ல போற பொறுக்கிங்க கூட எல்லாம் பேசினா அது என்னோட ஸ்டேட்டஸ்க்கு சரியா இருக்காதுல்ல. யாரு? உன் ஸ்டேட்டஸை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உன் பணத்திமிரெல்லாம் வேற எங்கேயாவது போய் காட்டு. என்ன, நான் அவகிட்ட பேசுவேன். பார்க்கணும்னு தோணுச்சுன்னா போய் பார்ப்பேன். இங்க பாரு, உனக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறேன். அவ என் ஒய்ஃப் ஆக போறான். நான் மேரேஜ் பண்ணிக்க போற பொண்ணு உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட நின்னு பேசுறதே எனக்கு கௌரவ குறைச்சல். சரி, உனக்கு அவகிட்ட பேச என்ன தகுதி இருக்கு? யார் நீ? உன் பேருக்கு முன்னாடி இனிஷியல் மட்டும்தான் இருக்கு, பின்னாடி போட்டுக்க படிப்புன்னு ஏதாவது இருக்கா? சரி, எஜுகேஷனல் இல்ல விடு, தட்ஸ் ஸ்கூல். சொல்லிக்கிற மாதிரி ஒரு ஜாப் இருக்கா? சரி, அதையும் விடு. இப்ப உன் பாக்கெட்ல எவ்வளவு காசு இருக்கு? 50 ரூபீஸ். ஏய், லாஸ்ட் மந்த் என்னோட ப்ராஃபிட் என்ன தெரியுமா? 50 lakhs. வெறும் ப்ராஃபிட் மட்டும். நான் ஒரு நாள் செலவு பண்றது 50,000 மேல. நீ என்னடானா இந்த 50 ரூபாய பாக்கெட்ல வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு பின்னாடி வர?
வெரி ஃபன்னி மேன். ரோமியோ, நீ பொண்ணு பின்னாடி சுத்துற இல்ல, அது தப்பு இல்ல. ஆனா உன் தகுதிக்கு ஏத்த மாதிரி 50-100ன்னு சம்பாதிக்கிற பொண்ணு பின்னாடி போ. ஆனா நான் கட்டிக்க போற பொண்ணு பின்னாடி இனிமே உன்னை பார்த்தேன், அசிங்கப்பட்டுருவ. புரியுதா? மீனாட்சி பின்னாடி வராம இருக்கிறது தான் உனக்கும் உன் ஃபேமிலிக்கும் நல்லது.